ஆபரேஷன் சிந்தூர் நாடாளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங் கொடுத்த விளக்கம், ஆடிப்போன எதிர்க்கட்சிகள். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த கொடூரத்திற்கு பழிதீர்க்கும் விதமாக இந்திய ராணுவம் சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இறங்கியது. இதன் கீழ் பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் முகாம்களை துல்லிய தாக்குதல் நடத்தி அழித்தது. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பரபரப்பாக இன்றும் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கமளித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக குறிவைத்து இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் நாசமடைந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் இந்த தாக்குதல் கடந்த மே 7ஆம் தேதி நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் ஏற்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பாகிஸ்தானில் உள்ள 9 முக்கிய பயங்கரவாத முகாம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டதாகவும் இந்திய விமானப்படை வெற்றிகரமாக அதனை முடித்தது. இந்த தாக்குதலின் 23 நிமிடத்திற்குள் இலக்குகளை அழிக்க இந்தியா நடவடிக்கை எடுத்தது. இதில் பயங்கரவாத முகாம்கள் மற்றும் பயிற்சி முகாம்கள் அழிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் இந்திய ராணுவத்திற்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தை அல்லது பன்னாட்டு அழுத்தத்தினால் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நிறைவு பெறவில்லை. பாகிஸ்தான் தங்களது ராணுவ முகாம் மூலம் தாக்குதலை நிறுத்துங்கள் என கேட்டதற்கே பதிலளிக்கவே இடைநிறுத்தம் ஏற்பட்டது. இந்த முடிவு முழுவதும் இந்தியாவின் விருப்பத்திலேயே எடுக்கப்பட்டது. எத்தனை விமானங்கள் வீழ்ந்தது என்பதை விட எத்தனை பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டது என்பதே முக்கியம். இது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையும் எடுக்க தயார். இந்த தாக்குதல் முழுக்க இந்தியாவின் உள்நாட்டு திட்டத்தின் அடிப்படையில் நடத்திய நடவடிக்கையாக இருந்தது. இதில் வெளிநாட்டு அரசியல் அமைப்புகளின் தாக்கம் எதுவும் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா இனி பழைய காலத்தில் இருந்த நாடு அல்ல. நாங்கள் பதிலடி கொடுக்கிறோம். இந்தியா இனி பயங்கரவாதத்தை பொறுத்து கொள்ளாது, அதற்கும் பதிலளிக்கிறது. மேலும் வேறொருக்கும் வலிமையை கொண்டுள்ளது. இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு, ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு பாதுகாப்பு அமைப்புகள் பாகிஸ்தானின் ஒவ்வொரு தாக்குதலையும் முற்றிலுமாக முறியடித்தன. பாகிஸ்தானால் நமது இலக்குகள் எதையும் சேதப்படுத்த முடியவில்லை. எந்த முக்கிய இராணுவ சொத்துகளும் தாக்கப்படவில்லை. நமது பாதுகாப்பு அமைப்பு மிகவும் வலுவாக இருந்ததால் எந்த தாக்குதலும் வெற்றி பெறவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் எதிர்காலத்திலும் தொடரும் என அரசு தரப்பில் கூறப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் பாதுகாப்பு உறுதி மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான கடுமையான நடவடிக்கையாகும். இதனால் உலக அளவில் இந்தியாவின் மதிப்பு அதிகரித்துள்ளது.